Dear 10th standard students, example sum 2.36. இது ஒரு important sum. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 300 and 600 இது ரெண்டுக்கும் இடையில எதால டிவைட் ஆகணுமா? 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நேச்சுரல் நம்பரின் கூட்டுத்தொகை, அதாவது இயல் எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது 300ஐயும் எடுக்கக்கூடாது, 600ஐயும் எடுக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் இடையில அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஏபி சம். இப்ப 300 எடுக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு 300 எதால டிவைட் பண்ண போறோம்? 7. 4 7s are 28. பேலன்ஸ் 2. 0 கீழே இறக்கிருங்க. 2 7s are 14. பேலன்ஸ் 6. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த 7ல இருந்து 6 என்ன செய்ய போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். 7 - 6 1. சப்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைச்சிச்சு. இந்த 1 கூட இந்த 300 பிளஸ் பண்ணணும், சரியா? அப்ப 300 பிளஸ் 1 என்னது? 301. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்முக்கு என்ன? 600 அதே 7ஆல என்ன செய்ய போறோம்? டிவைட் பண்ண போறோம். 8 7s are 56. பேலன்ஸ் 4. 0 கீழே இறக்கிடுவோம். 5 7s are 35. பேலன்ஸ் 5. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, ரிமைண்டர் கிடைச்சிருக்குல்ல, இந்த 600ல இருந்து இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணா போதும். 600 minus 5 equal to 595. இது லாஸ்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சம்முக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? the natural number numbers between 300 and 600 which are divisible by 7 or என்ன எடுப்போம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 301. அடுத்து 7 7 கூட்டணும், சரியா? 301ஓட 7 கூட்டுங்க, என்ன வரும்? 308. அதோட 7 கூட்டுங்க, 315. இப்படி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டேர்ம் என்னது? 595. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? the sum of. இப்ப sum ofனா நீங்க என்ன செய்யணும்? அடுத்து எழுதும் போது the sum of natural numbers between 300 and 600 which are divisible by 7. sum of இதை என்ன செஞ்சிருங்க? பிளஸ் போட்டுருங்க நடுவுல. ஃபர்ஸ்ட் டேர்ம் 301 பிளஸ் சம்னா இதை கூட்டணும் எல்லாம். 308 பிளஸ் 315 பிளஸ் இங்க நீ நம்பர் வரும். டாட் டாட் டாட். லாஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம்? 595. இப்ப இது நம்ம ஏபி, சரியா? இப்ப இந்த ஏபில இருந்து
நம்ம என்னென்ன இந்த டேர்ம் இதுல இருந்து என்னென்ன டேர்ம் எடுப்போம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியணும். இது T1, T2, T3 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 301. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் 595. நெக்ஸ்ட் ஏபில என்னப்பா வேணும்? டி வேணும். காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? T2 minus T1. T2 minus T1. T2 என்னது? 308 minus T1 301. இப்ப D யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 7. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரியும், லாஸ்ட் டேர்மும் தெரியும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் சம் ஆஃப் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடணும்? L minus A by D plus 1. இப்ப என்ன செய்யணும்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். n equal to L எவ்வளவு? 595 minus A 301 divided by D யோட வேல்யூ 7 plus 1. n equal to இப்போ சப்ராக்ட் பண்ணிருங்க. 595 minus 301. 5 minus 1 4. 9 அப்படி இறக்கிருங்க. 5 minus 3 2. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைச்சிச்சு? 294 divided by 7 plus 1. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளதை நம்ம சால்வ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்துதான் என்ன செய்யணும்? இந்த 1 ஆட் பண்ண போறோம். 1 7 is 7. 4 7s are 28. பேலன்ஸ் 1. இந்த 1 இந்த 4 பக்கத்துல போட்டீங்கன்னா 14 ஆயிரும். 2 7s are 14. 294 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சு? 42. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 1. 42 plus 1 43. இப்ப என்னோட வேல்யூ 43. அப்ப இந்த ஏபிக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு? 43 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப், ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன ஃபார்முலா நீங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SN ஃபார்முலா. இதான் சம் ஆஃப். ஏபில சம் ஆஃப் கண்டுபிடிக்க SN equal to n by 2 into A plus L. n என்னோட வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 43. 43 divided by 2. A யோட வேல்யூ 301 plus L 595. 43 divided by 2. 301ஐயும் 595ஐயும் கூட்டுனா 5 plus 1 6 9 8. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இன்ட்டு ரெண்டையும் கூட்டி வந்த ஆன்சர் என்னது? 8 9 6. இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 2 is 2. 4 2s are 8. 9 எடுத்துக்கோங்க. 4 2s are 8. பேலன்ஸ் 1 இருக்கு. 6க்கு லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க. 16. 8 2s are 16. 43 into 448 மல்டிப்ளை பண்ணி போடுவோம். 448 43 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 8 3s are 24. 4 பேலன்ஸ் 2.
4 3s are 12. 12 plus 2, 14. 4. Balance 1. 3 4s are 12. 12 plus 1, 13. 4 8s are 32. 2. Balance 3. 4 4s are 16. 16 plus 3, 19. 9. Balance 1. 4 4s are 16. 16 plus 1, 17. 4. 4 plus 2, 6. 9 plus 3, 12. Balance 1. 7 plus 1, 8. 8 plus 1, 9. The 1. நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1 9 2 6 4. இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். அப்ப இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னா 43. அப்ப அந்த 43 டேர்ம்ஸையும் நீங்க கூட்டுனீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் நமக்கு? 1 9 2 6 4. Thanks for watching, students.